பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பலவீனனும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாக. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பேசுகிறவன், தன்னை சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலை கண்டு பயப்படுகிறவன், எதிரிகளை கண்டு அவர்களை பெருமையாய் பேசுகிறவன், அவன்தான் பலவீனன். நம் எதிரிகளை பலவான்களாய் எண்ணுகிற போது, பிரச்சனையை இமாலயாய் எண்ணுகிற போது, நாம் நம்மை அறியாமலே பலவீனர்களாய் மாறுகிறோம். இப்படி எதிரிகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்கிற பிரச்சனையும் எந்த ஒரு மனிதன் ரொம்ப பெரிதாகவோ பலமாக எண்ணுகிறானோ அவன் சிறுமைப்படவும் பலவீனப்படவும் தொடங்குகிறான். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட பலவீன ஆளாக இருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை யோவேல் 3:10 சொல்கிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று எண்ணுவனாக. தேவன் உங்கள் வாழ்க்கையை குறுக்கிடுவார் என்றால் எப்பேற்பட்ட பலவீனனாக இருந்தாலும் உன்னை பலவானாக மாற்றுகிறார். பாருங்க, கிதியோன் ஒரு மனுஷன் தன்னுடைய பலவீனத்தை பேசுகிறார். கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த கண்ணீர், நாங்கள் எங்கள் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அவனுடைய வீக்க பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற பலத்தை பேசுகிறார். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்க பலத்தை பார்க்குற மக்களை நீங்கள் பலவீனத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போகலாம். 2 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல், அது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனத்தை பேச, ஒரு முள்ளு என்னை குத்தி கொண்டு இருக்கிறது, இது சாத்தானுடைய தூதனாய் என்னை பலவீனப்படுத்துகிறது. நான் தேவனை நோக்கி நான் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இதை விட பெரிய என்ன வேணும்? ஒருவேளை ஒரு முள்ளு உங்களுக்கு குத்துறதா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அறிவிலே திறவிலே நீங்கள் அங்கே குறைவு உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பலவானாகிய தேவன் உங்களோடு வருவார் என்றால் அவர் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ வயசு முதிர்ந்து போனது, 90 வயதாகிவிட்டது. சாராளை தேடி ஒரு ஆசிரியர் 3 புருஷர்கள் வந்து அவர்கள் கொடுத்த உணவை உண்டு மகிழ்ச்சியாய் சாராளை ஆசிர்வதிக்கிறார்கள். அடுத்த வருஷம் வரும்போது உன் மனைவியாக சாரால் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாள். இந்த சம்பவத்தை கேட்டவுடனே சாரால் தனக்குள்ளே நகைத்தாள். அவள் தன்னுடைய வீக்னஸ், சரீருடைய வீக்னஸை பார்த்து அவள் நகைக்கிறாள். கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிறான், ஆதியாகமம் 18:14, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், இது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் ரோமரில் நீங்கள் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்திலே அவன் பலசாலி வல்லவனாக மாறினான். இன்றைக்கு மக்களே, நீங்கள் ஒரே குடும்பத்தில் உன் மனைவிக்கு விசுவாசம் கம்மியாக இருக்கலாம், உன் புருஷனுக்கு விசுவாசம் கம்மியாக இருக்க, நீங்கள் யாராக இருந்தாலும் பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிற வல்லமை என் தேவனுக்கு உண்டு. சாரால் நகைத்தாள். ஆனால் சாராளுடைய வார்த்தை இப்படி நடக்கலை. தேவன் சொன்னபடி தான் அவர் வாழ்க்கை அற்புதம் நடந்தது. அங்கே 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நீங்கள் 3ஆம் அதிகாரம் படிக்கும் போது, அங்கே இந்த பள்ளத்தாக்கு எங்கள் வாய்க்காலை விட்டுங்கள், நான் தண்ணீரால் நிரப்புவேன், நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். எப்படி யோசித்திருப்பாங்க? அங்கே ஒரு பதில் வருகிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். தேவன் உங்களை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு அவர் என்ன சொல்கிறார் அதை செய்வதற்கு அவர் வல்லமை உண்டு. அதனால நீங்கள் இன்னும் பலவீனர்களாய், விசுவாசத்திலே பலவீனர்களாய், அங்கே ஜெப வாழ்க்கையிலே பலவீனர்களாய், பரிசுத்திலே நீ பலவீனர்களாய் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கிற பலத்திலே, சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை சமாதானத்திலே ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அவர் பலன் தருவார். எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருக்கு ஒத்த பலனை தருவார். நீங்கள் தேவனை நம்பி பாருங்கள். பரிசுத்த தேவன் உங்களுக்குள்ளே வருகிற போது எல்லா பலவீனங்களை, எல்லா சோர்வுகளை நீக்கி பலமுள்ளவர்களாய் மாற்றுவார். சொல்லுங்க, எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பலசாலி, வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த பலவீனனை பலவானாக மாற்றுவார். அதைத்தான் சாதாரண பலவீனமான தாவீது பலமுள்ள கோலியாத்தை வீழ்த்தினான். அவன் தன் பலத்தை பார்க்கல, தனக்குள்ளே ஒருத்தர் பலப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அவரை அதைத்தான் பிலிப்பிலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரை நம்புங்கள். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்களோ அதே இடத்துல தேவன் தலைகளை உயர்த்தி உங்களை பலவானாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலையும் பலவானாய் மாற்றுவாராக. ஆமென்.